இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8 to 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்திரியா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த சம்பவம் எல்லாம் நாம் ஏற்கனவே படித்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடையின் அக்கறைக்கு போனார் என்று 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்ட பொழுது, அதற்கு முன் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவைகளுக்கு பின்பு வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு ஏன் போனார் என்று பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல 2வது வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலில் இருந்தது. அதற்கு அந்த இடத்துல யார் இருக்கிறது என்றால், 38 வருஷம் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷனை சுஸ்தமாக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கே போகிறார்? எருசலேமுக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. அங்கு போய் என்ன செய்கிறார்? 38 வருஷம் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் சுஸ்தமாக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். அந்த விடுதலை ஆக்கப்பட்ட அந்த நாள் அது ஓய்வு நாளாய் இருக்கிறபடினால் அந்த இடத்துல ஒரு பெரிய அமளி உண்டாகிறது, பிரச்சனை உண்டாகிறது. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பிரமாணங்களையும் முறித்து போட்டு அவர் என்ன செய்கிறார்? ஓய்வு நாளில தான் அநேகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல இந்த 38 வருஷம் வியாதியாயிருந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலை செய்த பின்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை எப்படியாகிலும் என்ன செய்து விட வேண்டும்? கொன்று விட வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். அந்த இதுவை நீங்க எங்க பார்க்க முடியும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் 13வது வசனத்தை வாசிங்க. சுஸ்தமாக்கப்பட்டவன் அறியவில்லை, கூட்டமாய் இருந்தபடியினால் விலகி இருந்தால். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல விடுதலை ஆக்கப்பட்டவன் தன்னை விடுதலை ஆக்கினவர் யார் என்றே அறியாமல் விடுதலை ஆனவுடனே அவன் கடந்து போகும் பொழுது, அந்த இடத்துல அவன் எங்கே கடந்து போகிறான் என்றால், விடுதலை ஆக்கப்பட்டவுடன் அவன் கடந்து போகிற இடம் தேவாலயத்திற்கு கடந்து போகிறான். எங்க போகிறான்? ஒருவன் விடுதலை ஆக்கப்பட்ட பொழுது, அதாவது பாவ கட்டுகளாய் இருக்கட்டும், எதிலாகிலும் இருந்து சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள், ஏதாகிலும் கட்டுகளில் இருந்து ஒருவன் விடுவிக்கப்படும் பொழுது அவன் போக வேண்டிய முதல் இடம் எங்கே வென்றால் தேவ ஆலயம். இவன் என்ன செய்யப்படுகிறான்? தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 வருஷம் கட்டி வைத்திருந்த அந்த பலகீன கட்டுகளில் இருந்து விடுதலையான உடனே அவன் போயிருக்க வேண்டிய இடம் எங்கே வென்றால், அவன் குடும்பத்தை தேடி போயிருக்க வேண்டும், தன்னுடைய சொந்த பந்தங்களை தேடி போயிருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? அதை தேடி போகவில்லை. அவர்களை தேடி போகாமல் யாரை தேடி போகிறான்? தேவாலயத்தை, தேவனை நோக்கி அவன் போகிறதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல போகும் பொழுது 14வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப இவனுக்கு அந்த கேடு உண்டானதற்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவமே அவனை அந்த கட்டுகளுக்குள்ளாய் கட்டிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகிவிட்டு, அவன் இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கிற இடம் தேவாலயத்தில் பார்க்கும் பொழுது, தேவாலயத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தேவாலயத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எச்சரிப்பு. தேவாலயத்தில் தான் என்ன சொல்லப்படும்?
எச்சரிப்பு கொடுக்கப்படும். தேவாலயத்தில் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நாம் எப்படி அது நமக்கு என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சொஸ்தமானாய், அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. ஒரு தடவை பாவம் செய்தாய், அதிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கிவிட்டேன். இனி நீ பாவம் செய்தால் என்ன உண்டாகும்? இதை காட்டிலும் பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையில வரும். ஆதலால் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை எச்சரித்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியே கீழே வரும் பொழுது 18வது வசனத்தை வாசிங்க. மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தன்னை தேவனுக்கு சமமாக்கினபடியினால். இப்ப பாருங்க, யூதர்கள் என்ன பண்றாங்க? அவர் செஞ்சது என்ன? நல்ல காரியத்தை தானே செஞ்சாரு. ஒரு 38 வருஷம் ஒருத்தன் கட்டப்பட்டு அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவரை ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து போய் என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறார். விடுதலை செய்த உடனே இதில் யார் திருப்தி அடையவில்லை? இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தி அடையவில்லை. ஏன் அப்படின்னா, இதை ஆண்டவர் அதை வேறு ஒரு நாளிலே செய்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அது ஓய்வு நாளாய் இருந்தபடினால் அவர்கள் அதை அங்கீகரிக்கவும் இல்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் மாறாக என்ன செய்கிறார்கள்? அவரை கொலை செய்யும்படியாய் வகை தேடுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன்? ஒன்று ஓய்வு நாள் கட்டளையை அவர் மீறிவிட்டார். அதாவது நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீறிவிட்டார். அடுத்ததாக அதே வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினார் என்று சொல்லி இந்த ரெண்டு காரியங்களுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை கொலை செய்யும்படியாய் வகை தேடுகிறார்கள். 19வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று அவர்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனாலும் அவர்கள் புத்திக்குள்ள அது ஏறவில்லை. யாருடைய? இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் இல்லை, தயாராகவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு பின்பதாக அவர்கள் ஒரே குறிக்கோள் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார். தன்னை பிதாவுக்கு சமமாக சொன்னபடினால் இந்த இரண்டு காரியங்களை பிடித்துக்கொண்டு அவரை எப்படியாகிலும் கொன்று போட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி சுற்றி கொண்டிருந்த இவைகளுக்கு பின்பு, அதுதான் 6வது அதிகாரத்தின் தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியின் பின்பகுதி தான் 6வது அதிகாரம். அதுதான் வசனம், முதல் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? முன்பு நடந்த அந்த சம்பவங்களுக்கு பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து எங்கே போய்விட்டார்? திபேரியா கடல் எனப்பட்ட கலிலிய கடலின் அக்கறைக்கு போனார். அந்த அக்கறை எந்த இடம் என்று சொல்லும் பொழுது, அது எந்த இடம்? அது அவர் அக்கறைக்கு போனார் என்று வசனம் சொல்லுகிறது. அது எங்கே என்றால் பெத்சயதா பட்டணம். எந்த இடம் அது? பெத்சயதா பட்டணம். அக்கறையில இருக்கிற பட்டணத்திற்கு பெயர் என்னவென்றால் பெத்சயதா பட்டணத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் இப்போ கடந்து போய் விட்டார். எதற்காக அங்கு போனார்? அவர் இந்த இதற்கு முன் அதிகாரத்தில் வாஸ்தம் 5வது அதிகாரத்தில் 38 வருஷம் அவன் எப்படியா இருந்தான்? வியாதியின் கட்டில இருந்தவனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினதை இப்பொழுது யார் பார்க்கிறது? ஒரு கூட்டம் ஜனம் பார்த்து, அந்த ஜனம் இப்பொழுது யார் பின்னாலே வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த திரளான ஜனங்கள் கண்டபடியால் இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் எருசலேமிலிருந்து எங்கே வருகிறார்? திபேரிய கடல் எனப்பட்ட கலிலிய கடலின் அக்கறைக்கு போனார். பெத்சயதாக்கு வந்து விட்டார். அங்கிருந்து ஜனங்க அவரை ஃபாலோ பண்ணே வராங்க. அங்கிருந்து அவரை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள். எதற்காக? அவர்கள் அங்கே என்ன பார்த்தார்கள்? அற்புதத்தை பார்த்தபடியினால் தங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? இப்பொழுது ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர்
அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டாரா என்று எதிர்பார்த்து ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. வரும்பொழுது 3வது வசனம், 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது திரளான கூட்டம். அந்த திரளான கூட்டம் என்பது எத்தனை பேர் என்றால் ஏறக்குறைய 20,000 பேர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர்? ஏறக்குறைய 20,000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தை பார்த்த பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், இப்பொழுது இப்படியே நின்னோம்னா நம்மை சுற்றி வளைத்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் எங்கே ஏறி போகிறார்? இப்பொழுது மலையின் மீது தன்னுடைய 12 சீஷர்களை அழைத்து கொண்டு எங்கே போகிறார்? மலையின் மேல் போகிறார். அவர்கள் இங்கேதான் வராங்க. விடாப்பிடியாக ஆண்டவரை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வந்தபொழுது 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் இப்போ மலையின் மீது ஏறி போனார். ஏறி போய் தன்னுடைய 12 சீஷர்களோடு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் கீழே பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு பின்னாக வருகிறதை பார்க்க முடிகிறது. அந்த காலம் எப்படியாப்பட்ட காலமா என்று பார்க்கும் பொழுது அது பஸ்கா சமீபத்த ஒரு நாள். அதனால் தான் கூட்டம், திரளான கூட்டம். எப்பொழுதும் எருசலேம் பட்டணத்திற்கு யார் வருவார்கள்? உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியா எங்கே வருவார்கள் என்றால் எருசலேம் பட்டணத்திற்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பஸ்காவை ஆசரிக்கும்படியா எருசலேம் தேவாலயத்திற்கு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தான் என்ன செய்தார்? அந்த 38 வருஷம் வியாதியாய் இருந்தவனை விடுதலை ஆக்கிவிட்டு அந்த வியாதியஸ்தன் விடுதலை ஆனவன் எங்கே வருகிறான்? எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறான். அவனை கண்ட ஜனங்கள், இந்த திரளான ஜனங்கள் எங்கே வந்தவர்கள்? பஸ்காவை ஆசரிக்கும்படியா அந்த திருவிழாவை கொண்டாட வந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை கண்டவுடனே இப்பொழுது யாரை பின்தொடர்ந்து வருகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சுகத்திற்காக வரும் பொழுது அந்த நாள் ஆண்டவர் அங்கே ஒரு உபதேசம் செய்திருக்க கூடும். அதில் தான் அவரை பின்தொடர்ந்து மாலை வரையில் அவர் என்ன செய்கிறார்? ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மீண்டும் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்கிறார்? ஏன் இவர்கள் சாப்பிடத்தக்க? காலை முதல் ஜனங்கள் யாரோடு கூட இருக்கிறாங்க? காலையிலே அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்த ஜனங்கள் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? மாலை ஆகிவிட்டது. அவர்கள் திரும்பி எங்கே போக வேண்டும்? அவர்களுடைய சொந்த பட்டணங்களுக்கு திரும்பி போக வேண்டும். திரும்பி போகிற வேளையிலே அவர்கள் என்ன ஆகிவிடுவார்கள்? சோர்ந்து போய் விடுவார்கள், இளைத்து விடுவார்கள் என்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை வெறுமையாய் திரும்ப அனுப்ப விரும்பாமல் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீஷரை நோக்கி கேட்கிறார். யார் அந்த சீஷர்? பிலிப்புவை நோக்கி கேட்க. ஏன் ஆண்டவர் 12 பேர் இருக்கும் பொழுது பிலிப்புவை மாத்திரம் கேட்க காரணம் என்ன? 12 சீஷர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் பிலிப்புவை மாத்திரம் கேட்க காரணம் என்னவென்றால், பிலிப்பு அந்த பட்டணத்தை சார்ந்தவன். எந்த பட்டணத்தை சார்ந்தவன்? பிலிப்பு பெத்சேதா பட்டணத்தை சார்ந்த மனுஷன். பிலிப்பு அந்த இடத்தை சார்ந்த மனுஷனா இருக்கிறபடினால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது பிலிப்பை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிங்க. அப்பத்தை எங்கே வாங்கலாம்? அதனுடைய சரியான வார்த்தை என்னவென்றால் வாங்கலாம் அல்ல, எங்கே நமக்கு கிடைக்கும். அதான் அதனுடைய அர்த்தம்.
கிரீக்ல அப்படிதான் வரும். எங்கே நமக்கு இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இப்ப 100 பேருக்கு தேவையான பொருள் எங்கே கிடைக்கும், சாப்பாடு எங்கே கிடைக்கும் ஆண்டவர். ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல வரும்பொழுது எங்கே தமிழ்ல கொல்லலாம் போட்டிருக்கிறது, அதான் அதனுடைய அர்த்தமும். ஆங்கிலத்திலும் என்னதான் போட்டிருக்கிறது, எங்கே வாங்க முடியும் அப்படின்னா. இதை யார் இடத்துல கேட்கிறார்? பிலிப்பின் இடத்துல கேட்டவனு. பிலிப்பு என்ன சொல்லுகிறார்? பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆண்டவர் கேட்டது என்ன? எங்கே கிடைக்கும் சாப்பாடு, இவர்களுக்கு எங்கே கிடைக்கும் என்றால் இவன் என்ன சொல்லி இருக்கணும்? பிலிப்பு இடத்த தான் சொல்லி இருக்கணும். இப்ப நான் பிரதர்கிட்ட எங்க பிரதர் சாப்பாடு கிடைக்குன்னா நமக்கு சொல்ல வேண்டிய இடம் இந்த இடத்துல கிடைக்கும், அந்த இடத்துல. ஆனால் பிலிப்பு என்ன சொல்றாருங்க, 200 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட பத்தாது. ஆண்டவர் அதை கேட்கல, எங்க கிடைக்கும் தான் கேட்டாரு. பிலிப்பு என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 பணம் இருந்தாலும் என்ன ஆகாது, பத்தாது. அது என்னவென்றால், ஒரு நாளும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை எதனால் கட்ட முடியாது? பணத்தை கொண்டு ஒரு நாளும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிவிட முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் உடனே என்ன சொல்லுகிறார்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இவன் அடுத்த ஆள். இவன் யாரு? அந்திரியா, பேதுருனுடைய சகோதரன். இவன் என்ன பண்ணுகிறான்? அந்திரியா என்ன செய்கிறார்? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரியா அவரை நோக்கி என்ன சொல்லுகிறாரு? எவ்வளவு அற்புதத்தை பார்த்த மனிதர்கள் இவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே நடக்கிறார்கள், அற்புதங்களை பார்த்தவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள். இந்த பேதுரு அந்திரியா என்ன சொல்லுகிறார்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில என்ன இருக்கிறது? 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள், அதாவது அந்திரியாவுக்கும் விசுவாசம் கிடையாது. யாருக்கும் விசுவாசம் கிடையாது? பிலிப்புக்கும் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்தார்களே ஒழிய நடந்து ஒண்ணு என்ன கிடையாது அவர்களுக்கு? விசுவாசம் இல்லாம தான் நடந்தார்கள். என்ன விசுவாசம் இல்லாத ஒரு பின்தொடர்தல் தான் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், சொந்த தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே நாம் என்ன செய்கிறோம்? அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் விசுவாசம். அவரை பின்தொடர்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்துல சீஷர்கள் பாருங்க, ஓகே பக்கா தெரியாத ஜனங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் இரவும் பகலும் ஆண்டவரோடு நடக்கிற கூட்டம் யார்? இந்த 12 பேரும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? ஆண்டவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. இந்த பையன், இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர்லாம் சொல்லங்க, அந்த வேதத்தில் அந்த பையனுடைய பெயர்லாம் சொல்லப்படவில்லை. ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில இவங்க என்ன பண்ணிருக்கணும்? போய் தேடி போனவங்க, அந்திரியா போனார்ல, அந்த பையன்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு தான் கேட்டிருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க வரேன், வாங்க வரணும். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்பேன்? பையில என்ன வச்சு நிற்கிறீங்க நான் கேட்பேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கேட்கணும்? உங்க பேர் என்ன, அதை தான் கேட்கணும். அந்திரியா என்ன பண்ணியிருக்கிறார்? போன உடனே கையில பையில என்ன வச்சு போயிட்டு முதல்ல அவனிடத்துல பேரை கேட்கவில்லை, என்ன கேட்டிருக்கான்? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அந்த வாலிபன் என்ன சொன்னான்? பையன் என்ன சொல்லி இருக்கிறான்? அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். இதை மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டு இப்ப என்ன பண்ணாரு? நேரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட போயிட்டு என்ன சொல்லுகிறாரு? இது மாதிரி ஒருத்தன் இருந்தான் ஆண்டவரே, அவன் கையில என்ன இருக்குது? இவ்வளவு இருக்குது. ஆனால் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? இது மாத்திரம், இது பத்தாதே ஆண்டவர், இவ்வளவு பேருக்கு. ஒருத்தன் சொன்னா 200 பணம் இருந்தாலும் எங்க ஒன்றும் பண்ண முடியாது. இவன் ஆன்றான் இவ்வளவுதான் இருக்குது, இப்ப என்ன பண்ண முடியும்? உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 10வது வசனம், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த
புல் உள்ளதா இருந்தது. அங்கிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். அப்ப பாருங்க, புருஷர் மாத்திரம் எத்தனை பேரு? அவனோட கூட வந்தவங்க, ஃபேமிலியா வந்தவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? மனைவிமார்கள், பிள்ளைகள், இப்படியாக வந்திருந்தால் ஏறக்குறைய எத்தனை பேரு? 20,000 பேருக்கு குறையாமல் அந்த இடத்துல வந்திருக்கக்கூடும். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சிறு பையன். இந்த சம்பவத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சிறு பையன். இந்த சிறு பையனை குறித்து வேதம் ஒன்றுமே சொல்லப்படவில்லை, அவனுடைய பின்னணி எதுவுமே எழுதப்படவில்லை. என்றாலும் அந்த சிறு பையனுடைய பெற்றோர்கள், அவர்களை குறித்து ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவர்கள் பக்தி உள்ள ஒரு குடும்பம். ஆமென். பாருங்க, ஒரு பெற்றோர் ஒரு தனி பையனை எங்கே அனுப்புகிறார்கள்? ஒரு பிள்ளை எங்கே அனுப்புகிறார்கள்? மீட்டிங்க்கு தனியா அனுப்புகிறார். நம்ம அனுப்புறோமா? ஒரு வாலிப பிள்ளை, பையன் என்ன வயசு இருக்கும்? ஏறக்குறையா சின்ன பையனா தான் இருக்கும். எப்படியும் ஒரு 12-13 வயசு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்காது. அவனுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? இவன் போன எத்தனை நாள் ஆகும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டிங் எடுத்தாருனவே, மெசேஜ் எடுத்தாருனவே எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நாள் 3 நாள் போவோம் அந்த மெசேஜ். அதை எல்லாம் அறிந்தவர்களாய் என்ன செய்திருக்கிறார்கள்? பெற்றோர்கள் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எங்க அனுப்பியிருக்கிறார்கள்? மீட்டிங்க்கு அனுப்பியிருக்கிறார்கள். இல்லையா? இதை படிக்கும் பொழுது ஒன்று எனக்குள்ளே வந்தது, ஒரு கேள்வி வந்தது. இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டம் எத்தனை பேர் பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வராங்க? நம்ம மீட்டிங்கெல்லாம் அனுப்ப தேவையில்லை, சபைக்கு இந்த நாளிலே எத்தனை பெற்றோர்கள் சபைக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர. இந்த பெற்றோர்கள் ஏன் அவர்கள் வரவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் தாங்கள் வரவில்லை, இயலவில்லை, வருவதற்கு இயலவில்லை என்றாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளையை எங்கே அனுப்புகிறார்கள்? இயேசுவின் இடத்தில் அனுப்புகிறார்கள், அந்த கூட்டத்திற்கு அனுப்புகிறார்கள். அவர்களுடைய வாஞ்சை எல்லாம் என்ன? இந்த பிள்ளை வாலிப சிறு பையனிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? இவன் கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அவன் தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? ஆயத்தம் பண்ணி அவனுக்கு கொடுத்து அனுப்பினது என்ன? 5 அப்பம், 5 அப்பம் 2 மீன். இது அவனுக்கு எத்தனை டைமுக்கு பத்துங்க? 5 அப்பம்னா 5 பிரெட்னு வச்சுக்குமே, 5 பிரெட்டு 2 மீன் அவனுக்கு கொடுத்தாங்க. காலையிலிருந்து ஜனங்கள் எங்கே யாரை பின்தொடர்ந்து வருகிறார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். காலையிலிருந்து இப்போ மாலை ஆகிவிட்டது. அந்த பையன் அந்த பேக்கை தரகலை, பார்த்தீங்களா? அவன் எடுத்துன்னு வந்தது அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறான். இதுவரையிலும் அவனுடைய எண்ணம் எங்கே போகல? சாப்பாட்டு மேல போல. அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை, மாலை ஆகிவிட்டது, அந்த ஆகாரம் எங்கேதான் இருக்கிறது? பேகுக்குள்ளே தான் இருக்கிறது. பெற்றோர்களாகி உங்களை பார்த்து கேட்கிறேன், பிள்ளைகளை நாம் சபைக்கு கொண்டு வருகிறோம், சரிங்களா? பிள்ளைக்கு 1 மணி நேரம் சாப்பிடலன்னு நம்ம என்னென்ன சேட்டை பண்றோம் நம்ம. இங்க பாருங்க, காலையிலிருந்து மாலை வரையில அந்த வாலிப பையன் சாப்பிடாமல் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கலாம்? கூட பேரண்ட்ஸ் கூட இல்லை, அவன் என்ன பண்ணிருக்கலாம்? அப்படி போய் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு அப்படி எங்கன்னா போயிட்டு இருக்கலாம். அவன் அதை செய்யவில்லை. அவன் எங்கே தான் இருக்கிறான்? அந்த கூட்டத்தின் மத்தியில அவனும் ஒருவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? தன்னுடைய வயிற்றுக்கு அவன் எதை முன்னுரிமை கொடுக்காமல் தேவ வசனத்திற்கு அவன் முன்னுரிமை கொடுத்த ஒரு வாலிபனாய் இருக்கிறான். ஏன் அப்படின்னா, இது அந்த பையன் அல்ல, பெற்றோர்கள் அப்படியாக அவனை வளர்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பையன் மூலமாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். அந்த குடும்பம், பெற்றோர்கள் எப்படியாப்பட்ட குடும்பம்? அது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம் என்பது நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? இப்பொழுது இவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பம் இருக்கிறது, 2 மீன் இருக்கிறது. இது சீஷருக்கு தெரிந்தவுடனே, இப்ப சீஷர்கள் யாரிடத்திலே கொண்டு சொல்லுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த காரியத்தை கொண்டு போய் சொல்லுகிறார்கள், தெரியப்படுத்துகிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய அவ்விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10வது வசனத்திலே சொல்லுகிறார், எல்லா புருஷர்களையும் எங்க உட்காரும்படியாக சொல்லுகிறார்? புல் உள்ள அந்த இடத்தின் இருக்கிற, புல் இருந்த அந்த இடத்தின் மீது அமர செய்கிறார். சரிங்களா? இப்போ ஆண்டவருக்கு என்ன தேவை? இப்போ ஏறக்குறைய 20,000 பேர் வந்திருக்கிறார்கள்.
20,000 பேருக்கு ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் இருட்டாகிவிட்டு திரும்ப போகும்போது களைத்து விடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள். ஒரு சிலர் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கக்கூடும். அவர்களை ஆண்டவர் என்ன அப்படியே வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு தேவை ஒரு சோர்ஸ். ஆண்டவருக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு சோர்ஸ் தான் தேவைப்படுகிறது. ஆனால் அது பெரிதோ சிறிதோ ஆண்டவருக்கு தேவை என்னவென்றால் ஒரு சோர்ஸ். இந்த சோர்ஸ் இப்போது யார் கையில் இருக்கிறது? அந்த சிறு பையன் கையிலே இருக்கிறது. அந்த சோர்ஸ் பெருசு கிடையாது. ஆனால் அது என்ன? அது வெறும் 5 கோதுமை வார்கோதுமை அப்பமும் 2, அது சின்ன, அது அவனுக்கு மாத்திரம் தான் தேவை. அது அவனுக்கு சரியா இருக்குமே அன்றி அது 20,000 பேருக்கு அது என்ன ஆகாது, பத்தாதது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே அந்த சோர்ஸ் வரும் பொழுது அதை இரட்டிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு சோர்ஸை ஆண்டவரிடத்திலே நாம் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவன் கையிலே காணப்பட்டது என்ன? ஒரு சின்ன காரியம், சின்ன, அவனுக்கு தேவையானது தான் இருந்தது. ஆனால் அது எங்கே வந்தது? இப்பொழுது அவனுடைய தேவையும் அவன் பூர்த்தி செய்யவில்லை. இப்பொழுது அது ஆண்டவருடைய கரத்திற்கு வந்துவிட்டது. அதை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 11வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். எத்தனை? 5 அப்பம் 2 மீன். இப்போ அவங்க எல்லாம் 20,000 பேர் எல்லாருக்கும் கொடுத்தாயிற்று. 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவருக்கு தேவை என்ன? ஒரு சோர்ஸ் தான். ஒரு காரியம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அது சிறிதாய் இருப்பினும் பெரிதாய் இருக்கணும். நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது என்னவாகிறது? அது ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக்கமாகிறது. அந்த பெருக்கம் இப்பொழுது என்ன ஆகிறது? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்மிடத்திலே, உங்களிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். உங்களிடத்துல என்ன இருக்கிறத கொண்டு வாருங்கன்னா அப்படி மேலே கீழே பார்க்காதீங்க. இங்கு பணத்தை அல்ல நான் பேசுகிறது. நான் சொல்லுகிறது உங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகளை. அவனிடத்தில் இருந்தது என்ன? அந்த 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீன்களும். நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு வாருங்கள் என்று நான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்துல என்ன தாளந்து இருக்கிறதோ எங்கே கொண்டு வாங்க? அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா அது என்னவாகும்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டு அது என்ன செய்யப்படும்? வர்த்திக்கப்படும். பின்பு அது அநேகருக்கு பிரயோஜனமாய், அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு அது மாறும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இந்த பையன் அதை சாப்பிடணும்னா சாப்பிட்டு இருக்கலாம், இல்ல மறுத்திருக்கவும் கூடும். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்? அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? அப்படி சொல்லவில்லை. அவன் மாறாக என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறான். அது ஆண்டவர் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, 20,000 பேருக்கு ஒரு சிறு பையன் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறான். அல்லேலூயா. 20,000 பேருக்கு ஒரு சிறு பையன் ஆசீர்வாதமாய் மாறினான். அவன் செய்தது என்னவென்றால், அவனிடத்தில் இருந்த அந்த சிறியதை எங்கே கொண்டு வந்தான்? ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்தான். அப்போ அது ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது 12வது வசனத்தை மீண்டும் வாசிங்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து. இப்ப ஆண்டவருடைய கரத்தில் வந்த பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது இப்போது என்ன ஆகிறது? அது மீதம் எடுக்க வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பொழுது அது எப்படி ஆகிறது? ஆசீர்வாதத்தின் உச்சத்திற்கு போய் அது மீதம் எடுக்க வைக்க ஆண்டவர் செய்கிறார். 13வது வசனம். அந்தபடியே அவர்கள் சேர்த்து அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே எவ்வளவு நிரப்பினார்களா? எவ்வளவுதான் இருந்தது? அது 5 வார்கோதுமை அப்பம் ஆண்டவருடைய கரத்தில் வந்த பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்டு 20,000 பேர் சாப்பிட்டு விட்டு இப்ப மீதி எவ்வளவு எடுக்கிறாங்க? 12 கூட நிறைய
என்ன எடுக்கிறாங்க? மீதம் எடுக்க வைக்கிறார்கள். அல்லேலூயா. இது நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் நம்மிடத்தில் இருக்கிற என்ன காரியமாய் இருப்பினும், அது சிறிதா இருக்கட்டும் பெரிதா இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது என்னவாகும்? முதலாவது ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டியது என்னவென்று கேட்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் நல்லா பாடுகிறவர்களாய் இருக்கலாம், நீங்கள் நல்ல பாடுகிறவர்களாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் நன்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற எதுவாய் இருந்தாலும் உங்கள் தாளந்து எங்கே கொண்டு வரப்பட வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு. அது வரும் வரையிலே, அது வராத வரையிலே அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தாளந்து இல்லாமல் ஒருவரும் சபைக்குள்ள ஒருவரும் கிடையாது. அது சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை யாரெல்லாம் சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன வைத்துதான் கொண்டு வருகிறார்? தாளந்தை வைத்துதான் கொண்டு வருகிறார். ஒருவேளை நமக்கு அறியாமல் இருக்கலாம் எனக்குள் என்ன தாளந்து இருக்கிறது. ஆனால் நீங்கள் சோதித்து பாருங்கள், நிச்சயமாய் ஒரு தாளந்து உங்களுக்குள் இருக்கும். ஆமென். ஒன்று, நீங்கள் நன்கு பாடுகிறவர்களாய் இருப்பீர்கள், நன்கு ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், ஒன்று சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், அல்லது காணிக்கை ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றை நாம் பெற்றிருக்க கூடும். அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும்பொழுது மாத்திரமே அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த பையன் இந்த 5 வார்கோதுமை அப்பத்தையும் 2 மீனை அவன் பையில வச்சிருந்தா அது ஆசீர்வாதமாய் மாறி இருக்குங்களா? நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறி இருக்காது. அது எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திற்கு, ஆண்டவருடைய கரத்திற்கு வந்ததோ அப்பொழுதுதான் அது என்னவாய் மாறினது? ஆசீர்வாதமாய் மாறினது. நாமும் அப்படிதான். இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற காரியம், உங்களிடத்துல என்ன தாளந்து இருக்கிறதோ எங்கே கொண்டு வாங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வாங்க. அது நிச்சயமாய் உங்களுக்கும் ஆசீர்வாதம், பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், இதே போல ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். சாரிபாத் விதவை நாம் எல்லோருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது எலியா எங்கே வருகிறார்? எலியா ஆகாப் இருக்கும் அந்த தேசத்தை நோக்கி வருகிறார். ஆகாப் என்ன செய்கிறார்? ஜனங்களை பாவத்திற்கு நேராய் தள்ளி, ஜனங்களை பாவத்தின் உச்சத்திற்கு நேராய், அதாவது விக்கிரக ஆராதனைக்கு நேராய் ஆகாப் என்ன செய்து விடுகிறார்? ஜனங்களை வழி நடத்தி போய்கொண்டிருக்கும் காலகட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேசத்திலே பஞ்சம் அனுமதிக்கிறார். தேசத்திலே பஞ்சம் உண்டான பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் யாரை கொண்டு வருகிறார்? அந்த இடத்துல எலியாவை கொண்டு வருகிறார். எலியா வந்த பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது? எலியா 1 ராஜாக்கள் 17:1வது வசனத்தை வாசிப்போம். ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் சொல்லுகிற பிரகாரம் என்ன ஆயிடுச்சு? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, 3வது வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றன் அண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. ஏன் அப்படின்னா, தேசத்திலே பஞ்சம் பெருகிவிட்டது, மழை இல்லை, தேசத்திலே பனி இல்லை, தேசத்திலே வறட்சி காணப்படுகிறது. ஆனாலும் அதன் வறட்சியின் மத்தியில் ஆண்டவராகிய கர்த்தர் எலியாவை போஷித்து கொண்டு வந்தார். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? அந்த நதியும் வற்றி போய்விட்டது. அந்த நதியும் என்ன ஆகிவிட்டது? 5வது வசனத்தை வாசிங்க. தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும்
இறைச்சியும் ஆகாரத்தில் அப்பமும் இறைச்சியும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா அப்படிதான் ஆசீர்வதிப்பாரு. மாலையும் மாலைல என்னதான்? நான்வெஜ் தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா அப்படிதான் இருக்கும். காலையில எழுந்த உடனே என்னதான்? பிரேக்ஃபாஸ்ட் நான்வெஜ் தான். நைட்டு படுக்கும்போது என்னதான்? பிரேக்ஃபாஸ்டோட டின்னரும் நான்வெஜ்ஜோட முடிச்சுதான். இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேசம் முழுவதும் எப்படிதான் இருக்கிறது? பஞ்சம். தேசம் முழுவதும் பஞ்சமா இருந்த பொழுதிலும் கர்த்தர் போஷிக்கும் பொழுது எப்படி போஷிக்கிறார் பாருங்க. காகத்தை கொண்டு வந்து விடியற் காலத்துல ஏர்லி மார்னிங் அவன் கண்ணை திறந்து போகிறான். முன்னாடி என்ன இருக்குதுங்க? நான்வெஜ். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க எலியாவுக்கு. எல்லாம் போய்கொண்டிருக்கும் வேளையில 7வது வசனத்தை வாசிப்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் ஆறும் என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் போ சொன்ன அந்த ஆறும் இப்போ வற்றி போய் விட்டது. அவனுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி கட்டளையிட்டேன் என்றார். இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறார், இப்போ தேசம் முழுவதும் பஞ்சம், அந்த ஆறும் வற்றி போய்விட்டது. இப்போது எங்கே போக சொல்லுகிறார்? சாரிபாத் ஊருக்கு போக சொல்லுகிறார். அங்கே யாருக்கு கட்டளையிட்டாராம்? ஏற்கனவே ஒரு விதவைக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பணக்காரங்கிட்டையாவது கட்டளையிட்டு இருக்கலாம்ல. போய் ஆண்டவர் யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு? அவளே பஞ்சத்துல இருக்கிறார். அவளிடத்துல போய் என்ன ஆண்டவர் செய்திருக்கிறார்? விதவைக்கு கட்டளையிட்டார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்திற்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே பொறுக்கிக் கொண்டிருந்தால் கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அப்படியே இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். 12வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அல்லாமல் இல்லை என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு என்றார். இப்போ என்ன சொல்லுகிறார்? எலி அவனிடத்துல அந்த விதவையின் இடத்துல கேட்ட பொழுது அவள் என்ன சொல்கிறார்? என்னிடத்துல பானையில கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது. அந்த மாவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மாவு தான், அவ்வளவுதான். எண்ணெய் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது. இதை நாங்க அப்பமா செய்தால் எவ்வளவு வரும்? எனக்கும் என் மகனுக்கும் ஒருவேளை ஆகாரம், அவ்வளவுதான் வரும். அதுதான் என்ன சொல்லுகிறார்? நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அவ்வளவுதான். அதாவது ஒரு டைம் ஆகாரம் தான் என்னிடத்துல இருக்கிறது. ஆனால் என்ன உண்டாகிறது? 13வது வசனத்தை வாசிப்போம். அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீயானவள் சொல்லுகிறார், என்னிடத்துல செஞ்சா எங்க 2 பேருக்கும் ஒருவேளை ஆகாரம், ஒருவேளை அப்பம் மாத்திரம் தான் வரும். எலியா என்ன சொல்றாரு? நீ போ, நீ சொன்னபடியே ஆயத்தப்படுத்தி விட்டு முதல்ல எங்க கொண்டு வா? எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. அவள் சொன்ன காரியம் எவ்வளவு? ஒரு டைம் ஆகாரம், ஒருவேளை ஒரு ரொட்டி, 2 ஒரு அப்பம் தான் வந்திருக்க கூடும். அதிலே ஒன்று இப்ப யார் கேட்கிறது? எலியா கேட்கிறார். அப்போ 2 பேருக்கு உண்டான ஆகாரத்தில் ஒன்றை கொடுத்து விட்டால் அவர்கள் ஒருவர் எப்படி ஆக வேண்டும்? பட்டினியாய் மரித்து போக வேண்டும். ஆனாலும் அறிந்த எலியா என்ன சொல்லுகிறார்? முதலில் என்னிடத்திலே கொண்டு வாங்க. உங்களிடத்தில் இருப்பதை முதலாவது நீங்க எங்கு கொண்டு வர வேண்டும்? உங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகளை, அதாவது இருக்கிறதை அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகளை முதலாவது நீங்கள் கொண்டு வர வேண்டிய இடம் எங்கே வென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் சபையிலே ஜெபியுங்கள். நீங்கள் நல்ல வேதம் வாசிக்கிறவர்களாய் இருந்தால் சபையிலே செய்யுங்கள்.
அல்லது நல்ல பாடுகிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் அதை செய். எதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதோ முதலாவது எங்கு வர வேண்டும்? சபைக்கு வர, கர்த்தரிடத்திலே வர வேண்டும். நீங்கள் கர்த்தரிடத்திலே கொண்டு வரும் பொழுது அநேகருக்கு அது ஆசீர்வாதமா. இங்க எலியா சொல்றாரு பாருங்களேன், எனக்கு தெரியும் உன்னிடத்தில் இருப்பது கொஞ்சம் தான், ஆனாலும் முதல்ல நீ எங்கே கொண்டு வா? என்னிடத்திலே கொண்டு வா. சொன்ன போத்துல அவன் கொண்டு வந்தால் 14வது வசனத்தை வாசிப்போம். நாள் மட்டும் போவதும் இல்லை இல்லை என்று ஹல்லேலூயா. பாருங்க, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது உன்னுடைய தாளந்துகளை ஒரு நாளும் அது குறைவுபட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. அது எதுவாய் இருப்பினும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும் பொழுது அது சின்னதாய் இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வராது? பஞ்சம் என்பது ஒன்றுமே வராது. உங்களுடைய வாழ்க்கையில் குறைச்சல் என்பது ஒன்றுமே வராது. இது ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கான வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? அது ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராத வரையிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகாது? ஆசீர்வாதம் உண்டாகாது. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இவளுக்கு இருப்பது கொஞ்சம் தான், ஆனாலும் அந்த கொஞ்சம் எங்கே வந்தது? ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்த பொழுது எலியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் எத்தனை வருஷம்? அது 3.5 வருஷம் என்ன உண்டாகாது? பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 3.5 வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருந்த பொழுதும் அவளிடத்தில் இருந்த கொஞ்சத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்த பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. அவள் குறைவுபட்டு போகவில்லை. அது நிமித்தம் அவள் என்னதான் மாறினாள்? ஆசீர்வாதமாய் மாறினாள். அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராத வரையிலே என்ன உண்டாகாது? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறாது. நம்முடைய வாழ்க்கை பெருக்கம் உண்டாகவும் செய்யாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் பாருங்க, இருந்தது முதல் எவ்வளவு? ஒரு கைப்பிடி மாவு தான். எவ்வளவுதான் இருந்துச்சு? ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. 3.5 வருஷம் எப்படி சாப்பிட்டாங்களா அவங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்க. பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை. அவள் எடுக்க எடுக்க அந்த அளவு அப்படியே இருக்கிறது. அவர்கள் எப்படி செய்தார்கள்? கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு அதற்கப்புறம் வேறு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆனால் நமக்கு இதில் இருந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் நம்மிடத்தில் இருக்கிற தாளந்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். மீண்டும் அந்த சம்பவத்திற்கு நேராய் போவோம். யோவான் 6வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்புவோம். அந்த இடத்திலே ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை அது? யோவான் 6வது அதிகாரத்திலே அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. என்ன தேவை என்றால், 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த எலியா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் வாசித்தோம். அங்கு எலியாவுக்கு ஒரு தேவை. என்ன தேவை அது? அவனுக்கு சாப்பாடு. ஆனால் அது நிறைவேற்றின பொழுது அவளும் ஆசீர்வதிக்கப்பட்டால், அவனுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த இடத்துல யோவானுடைய சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவை என்றால், 20,000 பேருக்கு அவர் போஷிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இது பெரிய ஒரு தேவை இது. ஆனால் இந்த பெரிய தேவையை நிவர்த்தி செய்ய, பூர்த்தி செய்ய ஆண்டவருக்கு ஒரு சின்ன காரியம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் எப்படி செய்வது கிடையாதுன்னா, தனியாய் செய்வது கிடையாது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அது தனியாய் செய்ய மாட்டார். அவர் என்ன செய்வார் என்றால், ஜனங்களை வைத்துதான், அதாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்துதான் அது என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை அல்லது அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்று உலகத்தில் தேவைகள் அநேகம் உண்டு. உலகத்திலே தேவைகள் அநேகம் உண்டு. என்ன தேவைகள் உண்டு? அன்று இந்த கூட்டத்திற்கு
என்ன தேவைப்பட்டது? ஆகாரம் தேவை. அன்று அது போல இன்று உலகத்திலே அநேக தேவைகள் உண்டு. என்ன தேவைகள் உண்டு? அநேகருக்கு இன்னும் சுவிசேஷம் போகாமல் இருக்கிறது. அநேக மிஷனரிமார்கள் சந்திக்கப்படாமல், அதாவது அவர்கள் இப்ப எலியா எப்படி தேவையோடு இருக்கிறாரோ அப்படி அநேக மிஷனரிமார்கள் இன்று சந்திக்கப்படாமல் இருக்கிறார். அதே மாதிரி உலகத்திலே பல விதத்திலே தேவைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அல்லேலூயா. அன்று அந்த சிறு பையனை கொண்டு 20,000 பேரை சந்தித்த ஆண்டவர் இன்று உலக தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சோர்ஸை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு, அது எங்கிருந்து வரும் என்றால் அவருடைய பிள்ளையாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களிடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளந்துகள் இருக்கும். ஆமென். ஒருவர் நன்கு பாடுகிறவர்களாய் இருப்பார்கள், மற்றவர்கள் நன்கு ஜெபிக்கிறவர்களாய். எல்லாருக்கும் தாளந்துகள் ஒரே மாதிரி ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. எல்லாருக்கும் வித்தியாசமான தாளந்துகளை தான் ஆண்டவர் கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் இது எல்லாம் என்ன செய்கிறது? இது எல்லாம் பெற்ற நாம் எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஏற்ற வேளையிலே அந்த தாளந்துகளை நாம் ஆண்டவருக்கு பயன்படுத்த வேண்டும். ஆமென். நாம் பெற்று நமக்காக வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இந்த தாளந்துகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்ற வேளையில ஆண்டவருக்காக பயன்படுத்தும் பொழுதுதான் இது ஆசீர்வாதமாய் மாறும். அதற்காக தான் ஆண்டவர் தாளந்துகளை நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தாளந்து இருக்காது. எல்லாருக்கும் வெவ்விதமான தாளந்துகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாளந்துகளை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய சமூகத்திலே கொண்டு வராவிட்டால் அது எப்படியாய் மாறிவிடும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாய் மாறாது, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும்படியாக காணப்படும். யோவான் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் பிலிப்பிடத்திலே கேட்கிறார், அதாவது இவைகளை கொல்ல வேண்டும், இந்த ஆகாரத்தை எங்கிருந்து கொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது பிலிப்பு என்ன பதில் சொல்லுகிறார்? 200 பணத்திற்கு கொல்லலாம் என்று ஆண்டவரிடத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் எதையும் பெருக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் எதையும் அவரால் வர்த்திக்க பண்ண முடியும், எதையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அவரிடத்திலே அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் மாத்திரமே அது பிரயோஜனமாய் மாறும். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்முடைய தாளந்துகளை கொண்டு வர வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாளந்தை குறித்து ஆண்டவர் ஒரு உவமைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். 5 தாளந்தை ஒருத்தன் பெற்றான், 2 தாளந்தை ஒருவன் பெற்றான், 1 தாளந்தை ஒருவன் பெற்றான். மத்தேயு 25வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அதில் மத்தேயு 25வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும் இந்த சம்பவத்தை. தன் ஊழியக்காரரை அழைத்து ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், அவனுடைய திறமை. நம்ம எல்லோரும் திறமை உள்ளவர்கள் தான். எல்லாருடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் தாளந்தை கொடுக்கிறார். ஆனால் தாளந்தில வித்தியாசம் உண்டு. ஒருவருக்கு நல்ல 2-3 தாளந்து ஒன்னா கிடைக்கும், ஒரு சிலருக்கு 2-3 தாளந்து ஒன்னா கிடைக்கும், ஒரு சிலருக்கு 2 கிடைக்கும், ஒரு சிலருக்கு 1. ஆனால் தாளந்து இல்லாத ஒருவரும் சபைக்குள்ளே கிடையாது. ஆமென். இந்த வசனத்தை பாருங்க, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும். அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? தாளந்தை கொடுக்கிறார். கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரயாணப்பட்டு போகிறார். 5 தாளந்தை வாங்கினவன் போய் பண்ணி, அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தாளந்தை பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். தாளந்தை நான் பெற்று நான் அப்படியே புதைச்சி வச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அது நமக்கு சாபமாய் மாறிவிடும்.
ஆண்டவர் ஏன் தாளந்தை கொடுக்கிறார் என்றால் அது பிறருக்கு பிரயோஜனப்படும்படியாகவே அந்த தாளந்தை கொடுக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் அவனும் என்ன பண்ணான், 2 வாங்கினவனும் என்ன பண்ணான், இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். அப்போது 5 தாளந்தை வாங்கினவன் கொண்டு வந்து, என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, வேறு 5 தாளங்களை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். எங்க அது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பாருங்க, தாளந்தை பெற்று நாம் பயன்படுத்தவில்லை என்றால் எங்க போக மாட்டோம்? நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக மாட்டோம். இங்கு தாளந்தை பெற்றான். அவன் என்ன செய்யறான்? அந்த தாளந்தை வைத்து என்ன செய்கிறான்? அவன் இன்னும் அநேக தாளந்துகளை அவன் சம்பாதித்தான். வாசிங்க தொடர்ந்து. வந்து ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். நோக்கி, நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் வைப்பேன், பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நான் பயந்து உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1 தாளந்தை வாங்கினவன் அது என்ன செய்யவில்லை, அவன் பயன்படுத்தாத பொழுது ஆண்டவர் அதை பிடிங்கி என்ன பண்ணுகிறார்? இருக்கிறவனிடத்துல கொடுத்து விடுகிறார். இப்ப தாளந்தை பெற்ற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அது பயன்படுத்தாத பொழுது என்ன செய்யப்படுகிறது? நம்மிடத்திலிருந்து பலவந்தமாய் பிடுங்கப்படுகிறது. பிடுங்கி என்ன செய்வார்? வேறு ஒருவனுக்கு கொடுத்து விடுவார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ தாளந்தை பெற்று அவருடைய சமூகத்திற்கு நாம் கொண்டு வரவில்லை என்றால், அவருடைய ராஜ்யத்திற்காய் அது பயன்படுத்தவில்லை என்றால், ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிரயோஜனமற்றவர்கள், பயனற்றவர்கள். அதான் நம்முடைய பாஷையில சொல்லணும்னா ஒன்றுக்கும் உதவாதது, நம்முடைய யூஸ்லெஸ்ன்றோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய பாஷையில சொல்லணும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இந்த சிறு பையன் பாருங்க, 5 வார்கோதுமை அப்பம் 2 மீன் இருந்தது. அது அவனுக்கு போதுமானதா இருந்தாலும் அவன் என்ன செய்யவில்லை? அதை மறுக்காமல் ஆண்டவருடைய கரத்திற்கு கொடுக்கிறான். அது ஆண்டவருடைய கரத்திற்கு போன பொழுது 20,000 பேர் அவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்து எதுவாயினும்
நாம் பெற்ற ஒரு தாலந்தா இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், அது ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்திற்காய் பயன்படுத்தாத வரையிலே என்ன அது நமக்கும் பிரயோஜனம் இல்லது, மற்றவருக்கும் அது பிரயோஜனம் இல்லை. நாம் நமக்குள்ளாக வைத்து நாம் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாள் ஒன்று வரும், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். அதான் நாங்க கேட்டோம். ஆண்டவர் என்ன கேட்கிறார்? அவனிடத்துல கணக்கு கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நாள் ஒன்று வரும், நம்மிடத்திலும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அந்த நாளிலே நாம் என்ன செய்தோம், அந்த தாளந்தை கொண்டு என்ன செய்தோம் என்று ஆண்டவரிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஆம், நான் ஒரு தாளந்தை பெற்றேன். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காய் அதை நான் எங்கே பயன்படுத்தினேன்? ஆலயத்திலே பயன்படுத்தினேன், உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தினேன், உம்முடைய ராஜ்யத்திற்காய் நான் பயன்படுத்தினேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எங்கே வா, எங்கே உள்ளே பிரவேசி, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசி என்பார். இல்ல ஆண்டவரே, நாம் பெற்ற தாளந்தை நான் பயன்படுத்தவில்லை, அப்படியே வைத்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்வார்? பிரயோஜனமற்ற நீ அங்கே போ, அங்கே என்ன இருக்கும்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், பெரிய யாருன்னா இருக்கட்டும், சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்து எங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே அது பயன்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் அது உங்களுக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் அது உங்களுக்கும் நஷ்டம். நாள் ஒன்று வரும், என்ன ஆண்டவர் கணக்கு கேட்பார். நாம் அதிநிமித்தம் என்ன உண்டாகும்? பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. இந்த ஒரு சிறு பையன் தன்னிடத்தில் இருந்ததை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. சாரிபாத் விதவை தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச காரியம், ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் எலியாவினிடத்தில் கொண்டு வரப்பட்டது. எலியா யாருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னது அப்படியே அந்த குடும்பத்திலே நிறைவேறினது. 3.5 வருடம் சாரிபாத் விதவை வீட்டில் என்ன குறையவில்லை, பானையிலே மா குறையவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய எலியாவின் வார்த்தையின்படியே செய்தால் என்று வசனம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியே செய்வீர்கள் என்றால் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். அந்த சிறு பையனிடத்தில் இருந்ததை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தது போல உங்களிடத்தில் இருக்கிற அது எதுவாயினும், அதான் நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னேன், பாடல்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு ஏதாகிலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உங்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல, தாளந்திற்கு ஏற்றார் போல அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நிமித்தம் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆமென்.